இந்த வாரம் பிக் பேஸ்ல 9 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. இதுல ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், பவித்ரா இவங்கெல்லாம் ஓட்டுகள்ல முன்னிலையில இருக்காங்க. சத்யா, தர்ஷிகா இவங்க கடைசி 2 இடத்துல இருக்காங்க. இந்த 10வது வாரம் வீட்டுக்குள்ள இப்ப 15 பேர் இருக்காங்க. இன்னும் 5 எவிக்ஷன் தான் நடக்க போகுது. அதுல 9 பேரை வெளியேற்றி ஆகணும். அப்பதான் ஒருத்தர் பெட்டியை தூக்கிட்டு போனாலும் கடைசி வாரத்துல டாப் 5 போட்டியாளர்கள் இருக்க முடியும். போன வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்ததால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் டீம் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க மொக்கையா செய்றாங்க, அதனால கூட்டத்தை குறைச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்களாம். தர்ஷிகா, சத்யா 2 பேருக்குமே வெளியேற்றதுக்கான ஏவியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆனா இந்த வாரம் தர்ஷிகா திடீர்னு முழிச்சுக்கிட்டு 2-3 நேரத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா முத்துக்குமரனை அடிக்கிறதுல ஸ்ட்ராங்கா பேசினாங்க. ஆனாலும் மக்கள் ஓட்டுகள் அடிப்படையில் அபிஷியல், அன்அபிஷியல் ரெண்டுலையுமே கடைசி இடத்துல இருக்கிறது தர்ஷிகா தான். இந்த சீசன்ல முதல் வார எவிக்ஷன்ல ஃபேட்மேன் ரவியை எவிக்ட் பண்ணி தான் ஆகணுமான்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது ஓட்டுகளை காண்பிச்சு அவங்க தாங்க கடைசியா இருக்காங்க, அதனால அவரை எவிக்ட் பண்ணி தான் ஆகணும்னு டைரக்டர் சொன்னதா விஜய் சேதுபதியை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தா சிங்கிள் எவிக்ஷனா இருந்தாலும் தர்ஷிகா தான் வெளியே போய் ஆகணும். அதே சமயம் சத்யாவை இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுல பிக் பாஸ் டீமுக்கு விருப்பம் இல்லையாம். அதனால தான் நேற்று பிக் பாஸே கடுப்பாகி கண்டஸ்டன்ட்டுக்கு சரியா விளையாடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாராம். ஆகவே இந்த வாரமும் 2 எவிக்ஷன் பண்றதுல பிக் பாஸ் டீம் உறுதியா இருக்காங்க. அப்படி 2 எவிக்ஷன் நடந்ததுன்னா தர்ஷிகா, சத்யா இவங்க 2 பேரும் தான் வெளியில போக போறாங்களாம். இவங்க இந்த வாரம் வெளியில போறது தான் சரியா, இல்ல வேற யார் எவிக்ட் ஆகி போனா நல்லா இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.